ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி காமாட்சி சங்கர மகாபிரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது நமது பக்தர்களை எடுத்துக்கொண்டாலே அனைவருக்குமே இந்த பண கஷ்டங்கள் ஆகட்டும், பணத்திற்கு எவ்வளவு பேர் வசியமாகி இருக்கிறார்களோ அதே போலதான் தங்கத்திற்கும் பெண்கள் வசியமாகி இருப்பார்கள். எனவே பணத்தின் அளவையும் தங்கத்தின் அளவையும் இந்த ஒரு ரகசிய வார்த்தையை நாம் தினசரி காலையிலும் ஏன் இரவிலும் தூங்குவதற்கு முன்பாக ஒரு 10 நிமிடங்கள் கூறி வர வேண்டுமாம். இவ்வாறு நாம் கூறி வந்தால் நமது வீடு தேடி தங்கமும் பணமும் கொட்டின்றே இருக்கும் என்பது போல பெரியவா அவர்கள் கூறி இருக்கிறார்கள். பெரியவா அவர்களை சந்திப்பதற்காக ஒரு பெண்மணி அவரது மடத்திற்கு சென்று இருக்கிறாள். அங்கு சென்று, பெரியவா, எனது வீட்டில் பணமானது இருக்கிறது, அதாவது எனக்கு போதுகின்ற அளவானது பணமானது இருக்கிறது, இருந்தாலும் எனக்கு தங்க நகைகள் மீது மிகவும் ஆசையாக இருந்து கொண்டே இருக்கிறது பெரியவா. என்னால் அந்த நகைகளை வாங்க முடியவில்லை. நீங்கள் தான் அந்த நகைகளை வாங்குவதற்கு எனக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தையோ ஏதாவது நீங்கள் கூற வேண்டும், எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது போல அந்த பெண்மணி கேட்டுக்கொண்டிருந்தாள். அதற்கு பெரியவா அவர்கள், அதாவது பெண்களை எடுத்துக்கொண்டாலே இந்த தங்க நகைகளின் மீது மிகவும் பற்று கொண்டவர்கள் தான் இந்த பெண்கள். எனவே பெண்கள் இந்த ஒரு வரி ரகசியத்தை நீங்கள் காலையிலும் அது மட்டுமல்லாமல் இரவிலும் தூங்கும் முன்பு ஒரு 10 நிமிடங்கள், காலையில் எழுந்து ஒரு 10 நிமிடங்களும் இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு 10 நிமிடங்களும் இந்த ஒரே ஒரு ரகசிய வரியை நீங்கள் கூறிவிட்டு தூங்க வேண்டுமாம். இதை நீங்கள் கூறும் பொழுது நீங்கள் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டுமாம். அமர்ந்து விட்டு இதை நீங்கள் கூற வேண்டுமாம். கூறும் பொழுது உங்களுக்கு மனதிற்குள் நீங்கள் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், தங்கமும் பணமும் எனக்கு வந்து கொண்டே இருக்கும், அதில் எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது, அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் என்பது போல நீங்கள் நினைக்க வேண்டுமாம். நீங்கள் பொறாமை எண்ணம் கொண்டுட்டு, அதாவது நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், தங்கம் எனக்கு மட்டும் வந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தங்கம் வராது. நீங்க அதாவது இருக்கிற தங்கமும் பணமும் உங்களை விட்டு தான் போகுமே தவிர உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்காது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறக்காம இந்த செயலை நீங்களும் செய்து வாருங்கள். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். அதைத்தான் பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த ஒரு வரி மந்திரம் இதுதான்: சொர்ணம் வசிய மோகனம். இந்த ஒரு வரி ரகசிய மந்திரத்தை நீங்கள் உங்களது பூஜை அறையில் எழுதி வைத்தாலும் சரி, அல்லது நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டாலும் சரி, காலையிலும் இரவிலும் நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக 10 நிமிடங்கள் இதை நீங்கள் கூறி வர வேண்டும். காலையில் நீங்கள் எழுந்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அதற்கு அப்புறமாக இதை நீங்கள் 10 நிமிடங்கள் பூஜை அறையில் விளக்கு ஏற்றிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக இதை நீங்கள் 10 நிமிடங்கள் உச்சரித்தால் மிகவும் நல்லது என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எது தோதாக இருக்கிறதோ அதை நீங்கள் செய்து வாருங்கள். நீங்கள் தினசரி இந்த ஒரு வரி ரகசிய வார்த்தையை கூறி வருவதனால் உங்களுக்கு தங்கத்தாலும் பணத்தாலும் கஷ்டங்களே வராதாங்க. உங்களது வீட்டில் வந்து கொண்டே இருக்குமாம். இந்த ஒரு வரியில அவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறதாம். எனவே இந்த ஒரு வரி ரகசியத்தை நீங்களும் கூறி வாருங்கள். உங்களுக்கும் பணத்தாலும் நகைகளும் அதிகமாகவே உங்களது வீட்டில் புரண்டு கொண்டே இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது என்று பெரியவா அவர்கள் அவரை சந்திக்க வந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். நீங்களும் இதை செய்து வாருங்கள். இதை நீங்கள் மட்டும் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற நினைத்தால் ஒருபோதும் அது நடக்காது. ஒரு 4 பேருக்கோ 5 பேருக்கோ உங்களால் முடிந்த அளவிற்கு ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லி அதற்கு அப்புறமாக நீங்களும் இதை செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்களது வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும், அவரை பற்றிய மகிமைகளும், அவர் கூறிய எளிய எளிய பரிகாரங்களும் தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவிட்டு கொண்டேதான் இருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் அனைத்து வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நல்லதே நினையுங்கள், உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.